ஊடுன்றது ஒரு ஆப்பிரிக்க மந்திரம். இந்த பில்லி சூன்யம் ஆப்பிரிக்காவில் உண்டு. ஆமாம், எல்லா நாட்டிலையும் இருக்குது. சைனாவில் ஒரு விதமானது இருக்குது, ஆப்பிரிக்காவில் ஒரு விதமான இருக்குது. ஒவ்வொரு தேசத்திலையும் இதே பில்லி சூன்யம் பலவிதமான பெயர்களோடு அழைக்கப்படுகிறது. இரவான ஒரே சத்தம் போடுவது, யாரோ கொல்ல வருவது போல வருது, இந்த மன அழுத்தம், சரி, இதெல்லாம் அவங்க ஏற்பாடு செய்து விட்டார். இதுதான் செய்வினையுடைய கட்டாயமாக இது நடக்கும். எங்கள் வீட்டில் செய்வன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? சாப்பாடே சில பேருக்கு மலமாக தெரியும். வீட்டில் எல்லா இடத்துலையும் கொத்து கொத்தாக தலைமுடி இருக்கும். அது யாருடைய தலைமுடியாகவும் இருக்காது. வீட்டில் அவ்வளோ முடி நம்ம பார்க்க முடியாது. வீட்டுக்குள்ள ஒரு துர்நாற்றம் வரும். வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு அடிக்கடி விபத்து நிகழும், மரம் முறிந்து விழுவது, இந்த மாதிரி எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். மார்பை மறைத்து கொண்டு இருந்தால் மந்திர வேலை செய்யும். அது என்ன, ஏன் சார் அப்படி? அதாவது இதனால தான் கேரளா கோவில் எல்லாம் நீங்கள் திறந்த மார்போடு தான் போகவே போகணும் சுவாமிகிட்ட. நம்பிக்கை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட கந்தர்வநாடி ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். 2026 வந்துருச்சு. ஏஐ கூட காம்படிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரோபோட்டிக்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. உலகமே விஞ்ஞானமயமாக ஆயிடுச்சு. வேலை இழப்பு ஒரு பக்கம் ஏஐ தான் முக்கிய பங்கு வகிக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஏஐ காலத்துலேயும் இந்த பில்லி சூனியம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்னும் நம்பக்கூடியவர்களும் இருக்காங்க, அதை நம்பாதவர்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதோட சக்தி எப்படிப்பட்டது? இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? இதுதான் என்னோட கேள்வி. வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக பில்லி சூன்யம் என்பது உண்டு, இருக்கு, கட்டாயமாக. அதை ஆதாரபூர்வமாகவே என்னால் நிரூபிக்க முடியும். ஓ சரி. காரணம், இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, பேங்க்கு அக்கௌண்ட் டீட்டெயில் அது உள்ளே இருக்குது. அதை நவீன உலகத்தில் என்னால் ஹேக் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். ஹேக் பண்ண முடியும். அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, அந்த கம்ப்யூட்டரில் ஒரு ரிப்பேர் பண்ணணும் சாஃப்ட்வேரில். அப்போது நீங்கள் எனக்கு ரிமோட் ஆக்சஸுடைய பர்மிஷன் கொடுக்குறீங்க. கொடுத்தால் மவுஸ் உங்கள் கையில் இருக்குமே தவிர ஏரோ என் கையில் இருக்கும். உங்களுடைய கம்ப்யூட்டரில் கணினியில் என்னால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வைரஸை உங்கள் கம்ப்யூட்டரில் ஏவி விட்டு உங்கள் கம்ப்யூட்டரே செயலிழக்க வைக்க முடியும் என்னால். அது விஞ்ஞானம். புரியுதா? அதான் சொல்லிட்டேனே, அது விஞ்ஞானம். இதே போல் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் எலக்ட்ரிக்கல் கிரிட்டில் பிரச்சனைகளை பண்ணி பிளாக் அவுட்டே பண்ணிது 2 வருஷம் முன்னாடி. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்போது எல்லா நாட்டுடைய வங்கி கணக்கிலும் சில பிரச்சனைகள் வேறு நாடுகள் செய்ய முடியும். நம் நாட்டின் முக்கிய தகவல்கள் வேறு ஒரு நாடால் திருடப்பட்டதுன்னு ஒரு பிரச்சனை வந்துதா? ஆமாம், நம்ம ஆதார் கார்டெல்லாம் பத்திரமா தான் இருக்கு, அதெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போது இதெல்லாம் நடக்கும் என்றால் ஒரு மனிதனின் மனதுக்குள் இன்னொருவனால் போக முடியும். நீங்கள் மனோ தத்துவத்தை சொல்கிறீங்களா? மனோ தத்துவம் இல்லை, அதாவது உங்களுடைய மனதை வெளியிலிருந்து கட்டுப்படுத்தலாம். மவுஸ் அங்கே, ஏரோ இங்கே அதே தான். இப்போ ஒரு நாட்டின் பிரதம மந்திரி அல்லது பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஆள், அவரும் சாதாரணமாக நம்ம தெருவோரத்தில் காய்கறி விற்பவரும் தண்ணீர் மாறுபடும், குடிக்கிற தண்ணீர், உணவு மாறுபடும், காற்று மாறுபடாது. காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரே காற்று தான் எல்லாருக்கும். நம்மளுக்கு மட்டும் இல்லை, மிருகங்கள் சுவாசிப்பது தான் நாம் சுவாசிக்கிறோம். இந்த காற்று வெளியில் எல்லாரும் ஒன்றிணைத்து விட்டோம். ரைட்டா? இப்போ நான் இழுத்து விடக்கூடிய மூச்சு காற்றின் ஒரு பகுதி என்னுடைய எதிரியாக இருந்தால் கூட சுவாசிக்கிறோம். கரெக்டாக? அப்போது இந்த காற்று வெளி மூலம் நாம் தொடர்பில் இருக்கிறோம்.
அப்போ அது மூலமாக பலவிதமான வேலைகளை செய்யலாம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து செய்வினையுடைய அடிப்படை கருத்து. சரி. இப்போது தொலை உணர்தல்னு ஒன்று இருக்குது. எங்கேயோ நடக்கிற நிகழ்ச்சியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எங்கேயோ இருக்கக்கூடிய பொருளை இங்கிருந்து ஆட்டுவிக்க முடியும். உதாரணத்துக்கு நமக்கு சார்ந்தவங்களுக்கு ஏதாவது நடக்க போகுதுங்கிறது கூட ஒரு சிலருக்கு வந்து உணரும். ஆமாம். இப்போது குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒரு புதிய, அதாவது பௌதிகத்திலே தனி ஒரு பிரிவு இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு மாலிகுலை 2ஆக பிளந்து வைத்தால் இந்த இடம் இது வந்து வலதில் போனால் அமெரிக்கா ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி வச்சுருக்கிறதுல இடது பக்கம் போகும். அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்டிவிட்டி தெரில. சரி, புரியுதா உங்களுக்கு? இப்போது டிவி நிகழ்ச்சி பார்க்குறீங்க, அந்த டிவி நிகழ்ச்சி இங்கெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்குது. நம்மக்கிட்ட ரிசீவர் இல்லை. அலைவரிசைன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கணும். அப்போ அங்கேருந்து ஒயராக வர்றது இல்லை. அப்போது அதை வாங்கி கொள்ளக்கூடிய சாதனம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அந்த அலைவரிசையை வாங்கி கொள்ளுகிறீர்கள். இதுபோல் மனம், அதிர்வு அலைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ இது மூலமாக மற்றவரை கட்டுப்படுத்த முடியும். இது நான் வந்து பேச்சளவில் இல்லை, நேரடியாக பார்த்திருக்கிறேன். ஏன்னா ஒரு ஜோதிட அன்பர் அவங்களுடைய பெண்ணுக்கு ஊடு என்ற மந்திரம் பண்ணினதுனால என்னிடம் வந்தார். ஊடுனா சார்? ஊடுன்றது ஒரு ஆப்பிரிக்க மந்திரம். இந்த பில்லி சூன்யம். ஓ, ஆப்பிரிக்காவில் உண்டது? ஆமாம், எல்லா நாட்டிலையும் இருக்குது. சைனாவில் ஒரு விதமானது இருக்குது, ஆப்பிரிக்காவில் ஒரு விதமான இருக்குது. ஒவ்வொரு தேசத்துலேயும் இதே பில்லி சூன்யம் பலவிதமான பெயர்களோடு அழைக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஊடுவை நம்ம தமிழ்நாட்டில் சில பரிகாரங்களால் சரி செய்தோம். இப்போ அவங்க வந்து திருமணம் முடிந்து குழந்தைகளோடு நல்ல சௌக்கியமாக இருக்காங்க. என்ன நடந்துச்சு? அவங்களும் அவங்க பெண் சிநேகிதியும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்தார்கள். அந்த பெண் சிநேகிதி ஒரு தவறு செய்து விட்டாள். அதாவது திருட்டு மாதிரி ஒரு வேலையை ஒரு வங்கியில் செய்து விட்டாள். அதை இந்த பொண்ணு கண்டுபிடிச்சு சொன்னதுனால பகைமை வந்தது. அந்த பெண் வந்து ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்தவர். அவர்களுடைய ஆட்களை வைத்து இந்த அம்மாவுக்கு ஊடுன்ற ஒரு செய்வினை மந்திரத்தை செய்து விட்டார். அப்போ அதுலேருந்து என்னென்னா, ஒரு பைத்தியம் பிடித்த மாதிரி சத்தம் போடுவது, பயப்படுவது. அதனால என்னென்னா, அமெரிக்க தேசத்திலிருந்து அவர்கள் வழி அனுப்பி வைத்து விட்டார்கள் சென்னைக்கு. வேலையிலேருந்தே தூக்கிட்டாங்க. ஆமாம், பைத்தியம் ஒரு மாதிரி மனம் சரியில்லாத போல் தடுமாற்றமாக இருந்தால் வேலையில் வச்சுக்க மாட்டாங்க. அவர்கள் இதே திருவல்லிக்கேணின்ற இடத்தை சேர்ந்தவர்கள். அந்த இரவான ஒரே சத்தம் போடுவது, யாரோ கொல்ல வருவது போல் வருது, இந்த மன அழுத்தம், சரி, இதெல்லாம் அவங்க ஏற்பாடு செய்து விட்டார்கள். இதுதான் வந்து செய்வினையுடைய கட்டாயமாக இது நடக்கும். சரி, ஆனால் இதை செய்வது அவ்வளவு எளிதல்ல. பொதுவாக வந்து எங்கே போனாலும் உங்களுக்கு செய்வினை இருக்குது சார்ன்றோம். காரணம் அது இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு, எல்லாராலையும் செய்ய முடியாது. இப்போ அது ஜாதகத்தில் வந்து அது பார்க்க முடியுமா சார்? கட்டாயமாக கண்டுபிடிச்சிடலாம். கட்டாயமாக. அதாவது ராகு சந்திரன் சேர்க்கை இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, உங்கள் ஜாதகம் பலமானதாக இருந்து தசாபுக்தியும் சரியாக இருந்தால் உங்களை யாராலும் ஒன்றும் செய்யவே முடியாது. அதாவது உங்களை சுற்றி ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே எப்படி எதிரி வர முடியும்? வர முடியாது. கண்டிப்பாக. அப்போ ஆனால் இந்த விஷயத்தை எல்லாராலையும் செய்ய முடியாது. எல்லாராலையும் செய்ய முடியாது. இதுக்கு வந்து பயிற்சி நிறையா வேணும். ரெண்டாவது, தியானம் செய்பவராக இருக்கணும். அதாவது ஆழ்மனதோடு பூஜை செய்பவராக இருக்கணும். இந்த ஆழ்மனதோடு பூஜை செய்பவரே ரொம்ப குறைவு தான். சரி. ரெண்டாவது, தேவதா உபாசனை என்று ஒன்று வேணும். அதாவது கைடிங் ஸ்பிரிட்னு சொல்கிறது. அப்போ நமக்குன்னு ஒரு தேவதை உபாசனை இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். சரி, இப்போ அந்த பெண்ணுக்கு எப்படி சார் சரி செஞ்சீங்க? என்ன பண்ணீங்க அவங்க? அதாவது செஞ்சின்னு ஒரு இடத்துக்கு பக்கத்தில் மேல்மலையன்னூர்னு ஒரு இடம் இருக்குது. மேல்மலையன்னூர் அம்மனா சார்? அம்மன்.
அதாவது அங்காள பரமேஸ்வரி, ம் மசான காளின்னு சொல்கிறது அங்கேயே இருக்குது. அந்த இடத்தில் அமாவாசை அன்று பூஜை செய்ததால் அந்த பெண்ணுக்கு சரியாக போச்சு. சரி சரி, இப்போ இங்கே நீங்கள் சரி செஞ்சிட்டீங்க. இப்போ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இப்போ செய்வனை வச்சவங்களுக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், ஆமாம், அது செய்வினைக்கும் பொருந்துமா? கட்டாயமா. ம் அதாவது நீங்கள் நல்லது செய்தால் நல்ல பலன் கிடைக்கும், தவறு செய்தால் கட்டாயமாக தண்டிக்கப்படுவீர்கள். ஏன்னா அவங்க வச்ச செய்வினையோட ரிஃப்ளெக்ஷன் தானே. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போய் திருப்பி அங்கே தானே போய் அதை நிற்கும். நீங்கள் விதைத்தது அறுவடை பண்ணணும். ம் நீங்கள் விதைச்சது தான் அறுவடை பண்ண முடியும். அதனால் அவங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் நாம் ஒன்றும் செய்யலை. நாம் இந்த பெண்ணுக்கு அந்த துன்பம் வராமல் விலக்கிட்டோம். புரியுது சார். பாதுகாப்பு. சரி, இப்போ வீட்டில் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வந்தாலே மனசுக்குள்ளே தோன்றுறது, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து கண்ணு வச்சுட்டாங்களோ, செய்வனை வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்கள் வீட்டில் செய்வனை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஒன்று, வீட்டில் எல்லா இடத்துலையும் கொத்து கொத்தாக தலைமுடி இருக்கும். அது யாருடைய தலைமுடியாகவும் இருக்காது வீட்டில். அவ்வளோ முடி நம்ம பார்க்கவே முடியாது, பார்க்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, வீட்டுக்குள்ளே ஒரு துர்நாற்றம் வரும். அதாவது தொடர்பே இல்லாத ஒரு துர்நாற்றம். ரெண்டாவது, வீட்டுக்குள்ளே இருப்பவர்களுக்கு ஒரு பகை உணர்வு வரும். சரி, இவங்களை பார்த்தாலே பிடிக்கலங்கிற மாதிரி ஆகிடும். யாருமே வீட்டுக்குள்ளே ஒரு ஒத்துமையே இருக்காது. எப்போ பார்த்தாலும் சண்டை வரும். அதே போல் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு அடிக்கடி விபத்து நிகழும். எங்கே போனாலும் ஆக்சிடென்ட்டு, இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நடக்கும் போதே அடிபட்டுக்கிட்டே இருக்கு, அடிபடுவது, மரம் முறிந்து விழுவது, இந்த மாதிரி எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது, வயதாயும் வீட்டில் யாருக்கும் திருமணம் நடக்காது. ஒருத்தருக்கு இல்லை, அந்த வீட்டில் திருமண வயதில் உள்ள யாருக்குமே திருமணம் நடக்காத போயிடும். இதெல்லாம் முக்கியமான அறிகுறிகள். இது மட்டும் அல்லாது மனதில் அந்த வீட்டில் ஒரு சந்தோஷமே இருக்காது. அதாவது எதிர்மறையாகவே நெகட்டிவாகவே இருக்கும் எல்லாமே. ஒரு பேங்க் லோன் போனால் கிடைக்காது, ஒரு ஸ்கூலுக்கு போனால் அட்மிஷன் கிடைக்காது. சொல்ல போனால் இப்படி சொல்லலாம், கால் எடுத்து வைக்கிற இடம்லாம் கன்னி வெடி, கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடி. அது அந்த வீடு ஒரு மாதிரி விளங்காத இருக்கணும்னே ஏற்பாடு அது. சரிங்க சார். இப்போ எப்போதுமே எல்லா வீட்டுக்கும் ஒரு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் என்ன பண்ணும், என்ன செய்யும்? அதாவது முதல்ல செய்வினை பண்ணுவதற்கு முதல்லையே குலதெய்வத்தை கட்டிவிட்டு தான் செய்வினையே பண்ணுவான். தெய்வத்தையே கட்டிடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. ரைட்டா? அதாவது அந்த தெய்வத்துக்கும் சில சக்திகள், சில சமாச்சாரங்கள் உண்டு. அதை கட்டுப்படுத்துறதுனா அதுக்கும் மந்திர பிரயோகம் இருக்குது. அந்த மந்திர பிரயோகத்தை மீறி அந்த குலதெய்வத்தால் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விடும். அதாவது உங்களுக்கு சேஃப்டி யார் கொடுக்குறாங்களோ, பாதுகாப்பு யார் கொடுக்குறாங்களோ, அவங்க கைகளை கட்டிவிட்டா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. போலீஸே அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி. அது போல் குலதெய்வத்தை கட்டிட்டு தான் இந்த வேலையே செய்யணும் முதல்ல. அது அப்படி பண்ணாமல் இருந்தால் அடிச்சிடும். ஆமாம். அதாவது அந்த குலதெய்வத்தையும் ஊர்காவல் தெய்வத்தையும் கட்டணும், ரெண்டுத்தை கட்டணும். ஊர்காவல் தெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த ஊர்காவல் தெய்வமும் உங்களை காப்பாற்றும், குலதெய்வமும் உங்களை காப்பாற்றும். இப்போ இந்த குலதெய்வம், ஊர்காவல் தெய்வம், அது தவிர நவகிரகங்களையும் கட்டிவிட்டு தான் இந்த வேலையை செய்ய முடியும். இந்த 3 விஷயம் செய்வாங்க. ஆமாம். நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ எந்த தெய்வத்தை இவங்களால கட்டவும் முடியாது. இப்போ ஒரு சில தெய்வங்களை உபாசனை எடுத்தவங்களா இருக்கலாம். இப்போ மூகாம்பிகை உபாசனை, முருகன் உபாசனை, உத்திஷ்ட கணபதி உபாசனை அப்படின்னு உபாசனை எடுத்தவங்க மீது செய்வினை வைக்க முடியுமா, முடியாது? அதாவது பண்ண முடியாத தெய்வம்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, அந்த அம்மா. ரெண்டாவது கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கரை பகவதி, கொல்லூர் மூகாம்பிகை. இதெல்லாம் பிரார்த்தனை செய்பவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி இல்லைன்னா யார் ஒருவர் தவறாமல் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வருகிறாரோ அவரை ஒன்றும் செய்யவே முடியாது. அதே போல் கையில்
குதிரை லாடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த குதிரை நம்ம அந்த வீட்டு வாசல்லாம் மாட்டிருப்போம். அதை யார் தன்னோடு வைத்து கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்துல செய்வினை செய்ய முடியாது. அதே போல் கைகளை கட்டி கொண்டு நிற்பவரை செய்வினை செய்ய முடியாது. இப்படி கை கட்டிக்கிட்டே இருப்பாரு. ஓ, ஏன் சார் அப்படி? அதனால தான் நீங்கள் ரோடில் சில வித்தையெல்லாம் காமிப்பா இல்லையா, மோடி மஸ்தான் வித்தை பண்ணும்போது கையை யாரும் கட்டக்கூடாதுன்னு. கையை இந்த மாதிரி கட்டினா மந்திரம் வேலை செய்யாது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து கணக்கு. சரி. அதாவது இதனால தான் முக்கியமான இடங்களுக்கு போகும்போது நம்ம இப்படி நிற்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அதாவது மார்பை மறைத்து கொண்டு இருந்தால் மந்திரம் வேலை செய்யாது. அது என்ன, ஏன் சார் அப்படி? அதாவது இதனால தான் கேரளா கோவிலெல்லாம் நீங்கள் திறந்த மார்போடு தான் போகவே போகணும் சுவாமிகிட்ட. அப்போ தான் அதோட நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அப்போ இந்த வைப்ரேஷன் முழுவதையும் தாங்குவது இந்த பாகம். அதனால தான் அவங்க துண்டு கூட போட மாட்டாங்க. அதாவது உள்ளே போகும்போது கடவுளை வேண்டும் போது அந்த அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா இப்போ அர்ச்சகர்கள் வந்து கர்ப்ப கிரகத்தில் நிற்கிறதும் அதனால தான், சட்டை இல்லாமல் நிற்கிறது. ஆமாம். சரி. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை எடுக்கிறதுக்கான வழி என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது இருக்குன்னே தெரியாமல் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கவங்க, நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ஏதாச்சும் ஒரு வீட்டில் இருக்கும், இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஏதாச்சும் ஒரு வீட்டில். அப்படிங்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறதுக்கு முதல் படி என்ன? 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, தகடு மாந்திரிக பொருளை புதைத்திருப்பது. வீட்டிலே புதைச்சிருப்பாங்க, அந்த வீட்டில் பிரச்சனை வரும். இல்லைன்னா இதையெல்லாம் எரித்து கடலில் கரைத்து விடுவார்கள். அப்போ அது ஒன்றுமே பண்ண முடியாது. கடல்லையே கரைச்சிட்டா அதுக்கப்புறம் திருப்பி எப்படி எடுப்பீங்க அதை? அப்போ அந்த மாதிரி சில விதமான முறைகள் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பதுமை மாதிரி ஒன்று பண்ணி அந்த பதுமைக்கு ஊசியால் குத்துவது, சில துன்பங்களை உண்டாக்குவது. அந்த நேரத்தில் இவருக்கும் அது நடக்கும். ஆமாம், படத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோமே. அது உண்மை. ஓ, அது எப்படின்னா, அந்த பதுமை செய்யும்போதே அவருடைய காலடி மண்ணோ, அவருடைய தலைமுடியோ, அவருடைய நகமோ, இந்த 3 விஷயத்தான் அந்த பொம்மைக்குள்ளே இருக்கும். சரி சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ உயர் பதவிகளில் இருக்கிறவங்களையும் இதுக்குள்ளே நம்மளால் முடக்க முடியும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நினச்சிருந்தா நிறைய பேருக்கு பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ண முடியல? இல்லை, அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு கிரக பலம் இருந்தால் செய்ய முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? கிரகத்தோட பலம் இருந்தால், கிரக பலம் இருந்தால் ஒரு மனிதனை நெருங்கவே முடியாது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபயர்வால் மாதிரி, அதாவது நெருப்பு பந்தங்களால் ஆன கோட்டை சுவர் மாதிரி. அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ கிரகங்கள் எப்போ வீக்காக, ஒரு வீட்டில் வேலி வீக்காக இருந்தாலே மாடு நுழையும். ஃபென்சிங் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கட்டுமானம், ஒரு மாடு கூட நுழைய முடியாது. சரி. அதே மாதிரி இப்போ உயிரினங்கள் வளர்க்குறாங்கன்னா அதுங்க மேலேயுமே அது பிரதிபலிக்குமா? கட்டாயமா. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த செய்வினை செய்தது பசுமாடு, நாய் போன்றவற்றுக்கு உடனே தெரியும். அதாவது ஒரு பைத்தியம் பிடித்தது போல் கத்தும் நாய். அதே மாதிரி பசுமாடு அந்த வீட்டுக்குள்ளேயே வராது. இந்த காஞ்சனா படத்தில் இல்லை, இதனால தான் ஒரு புது வீடு கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு பசுமாட்டை ஏற்றி இறக்குவார்கள். ஏன்னா அந்த வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பசுமாட்டை ஏற்றி இறக்கும்போது உள்ளே வராது, அது முரண்டு பிடிச்சி ஓடும். ஏன்னா அதுகளுக்கு மட்டும் இந்த செய்வினை விஷயங்கள் தெரியும். செய்வினையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஆவி ரூபமான பிரச்சனையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் வராது. சரி சார், ஒரு கோயிலுக்கு போனால் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்குன்னா எந்த கோயிலுக்கு போய் தெய்வத்தை வணங்கிட்டு வந்தால் என்ன மாதிரியான செய்வினையாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகிடும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? முக்கியமாக 2 தான். ஒன்று சோட்டானிக்கரை, இல்லைன்னா வந்து இது மேல்மலையனூர். இந்த 2 கோவிலும் இதற்கான ஒரு முக்கியமான கோவில். அங்கே போனால் தமிழ்நாட்டில் இருந்தால் மேல்மலையனூர், கேரளாவுக்கு போனால் சோட்டானிக்கரை பகவதி. எதாக இருந்தாலும் எடுத்துரும், எப்படியா இருந்தாலும். ஏன்னா நான் கண்கூட பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு நல்ல ஒரு ரிலீஃப். அதுக்கப்புறம் வைக்க முடியாதா சார்? வைக்க முடியாது. அதுக்கப்புறம் வைக்க முடியாது. பண்ணி அதுக்கு தடையும் கட்டிடுவாங்க நம்மளுக்கு.
ஒரு எந்திரம் வச்சு அந்த எந்திரத்தை நமக்கு கொடுத்து விடுவார்கள். அந்த எந்திரத்தை வைத்திருக்கவரை ம் யாராலையும் அசைச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இன்னொரு நீங்கள் சொன்னீங்க முடி இருக்கும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, ஒரு சில வீட்டுகள்லாம் வரக்கூடாதெல்லாம் வருமே சார், அதுவும் இதோட ஆமாம் symptoms ஆமாம் தான். ஆமாம் அதாவது சாப்பாடே சில பேருக்கு மலமாக தெரியும். ஓ இந்த மாதிரி ஒரு நபர் என்னை வந்து பார்த்தார். சரி, என்ன சொன்னார்? அவர் வந்து சவுகார்பேட்டையில் இருக்கார். ஆ. அவர் ஒரு கோவிலின் பூஜை செய்பவர். ஓ அவருக்கேவா? ஆ பூஜை செய்பவர். சரி. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, ராஜஸ்தான், அவருடைய சொந்த ஊர் ராஜஸ்தான். கோவில் தான், நம்ம கோவில் இல்லை, அந்த ஜெயின் ஆமாம் அவங்க கோயில். ராஜஸ்தானில் ஒரு இடத்தை வாங்கினார். அந்த இடத்துல வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையால் இவர் பாதிக்கப்பட்டு வீட்டில் வந்து திடீர்னு கல் வந்து விழும். சாப்பிடும்போது வேறு விதமாக சாப்பாடு தெரியும். நிம்மதியாகவே இருக்காது, தூக்கம் வராது, தூங்கிட்டே இருப்பார், யாரோ எழுப்புற மாதிரி ஆகிடும். அவரை வந்தார், சில வேலைகள் செய்தோம், சரியாயிட்டது. இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகே சார், உங்களோட இந்த விஷயங்கள் பில்லி சூனியம் அந்த நிலை நமக்கு இருக்கான்னு உள்ளவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.